Dear 10th standard students, in exercise number 5.2, coordinate geometry, show that the given points form a right angle triangle and check whether they satisfy Pythagoras theorem. It is an extra question, Pythagoras theorem. Check whether it forms a right angle triangle. ஏதோ ஒரு triangle கொடுத்திருக்காங்க. A 1, -4, B 2, -3, C 4, -7. ஏதோ ஒரு triangle கொடுத்திருக்காங்க. இங்க 90 இருக்குதா, இங்க 90 இருக்குதா, இங்க 90 இருக்குதான்னு தெரியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல 90 டிகிரி வந்தாதான் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ஆங்கிள் ஏல 90 இருக்குதா, ஆங்கிள் பில 90 இருக்குதா, ஆங்கிள் சில 90 இருக்கா எனக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னா ஏபியோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போறேன், பிசியோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போறேன், ஏசியோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போறேன். மொத்தம் 3 ஸ்லோப் கண்டுபிடிக்க போறேன். ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டா நம்ம m1 into m2 is equal to -1 அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி எங்கேயாவது -1 வந்துருச்சுன்னா ரைட் ஆங்கிள் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ இட் ஃபார்ம்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிடலாம். இது இல்லாம பித்தாகரஸ் தியரம் வரை கேட்டிருக்காங்க. பித்தாகரஸ் தியரம் வரை கேட்டிருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் வரை கண்டுபிடிக்கணும். ஏன்னா பித்தாகரஸ் தியரம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, நமக்கு AC² is equal to AB² plus BC² அந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு டிஸ்டன்ஸ் வேணும். அப்ப இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஏபியோட ஸ்லோப்பும் கண்டுபிடிக்க போறேன், ஏபியோட டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க போறேன், பிசியோட ஸ்லோப்பும் கண்டுபிடிக்க போறேன், பிசியோட டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க போறேன், ஏசியோட ஸ்லோப்பும் கண்டுபிடிக்க போறேன், ஏசியோடைய டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க போறேன். மொத்தம் 6 விஷயங்கள் இதை கண்டுபிடிச்சாதான் ரைட் ஆங்கிள் சொல்றதுக்கு ஒரு 3 விஷயம் தேவைப்படும், பித்தாகரஸ் தியரம் செக் பண்றதுக்கு ஒரு 3 விஷயங்கள் தேவைப்படும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் மை ஏபி. My A point is 1, -4. My B point is 2, -3. I'm going to just name this. This is my x1, y1 and x2, y2. First நான் என்ன செய்ய போறேன்னா slope of AB. அது m1 வச்சுக்கலாமா? slope of AB. இதோட slope m1 வச்சுக்கலாம், இதோட slope m2 வச்சுக்கலாம், இதோட slope m3 வச்சுக்கலாம். ஸ்லோப் ஓட ஃபார்ம் என்னது? y minus y by x minus x. 21 y minus y by x minus x 21 இதான் உங்களுக்கு ஸ்லோப் ஓட ஃபார்முலா. is equal to y2 ஓட ஆன்சர் -3 minus y1 ஓட ஆன்சர் தோ ஒரு மைனஸ் இருக்கு, ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, தோ ஒரு மைனஸ், அப்போ பிளஸ் 4 by x2 is 2 minus x1 is 1. Therefore my answer will be m1 is equal to 4 la 3 pochina 1 by 2 la 1 pochina 1. So m1 is equal to 1. அப்போ first slope AB ஓட slope ரெடி பண்ணியாச்சு. AB ஓட slope is m1, that is your answer is 1. Okay, then I am going to find the distance. AB ஓட distance கண்டுபிடிக்க போறேன். AB is equal to distance form என்னது? root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இதோட distance formula square root of what is my x2? x2 will be 2 minus x1 is 1. 2 minus 1 whole square. y2 is -3 minus y1 தோ ஒரு மைனஸ் இருக்கு, plus 4 is equal to square root of 2 minus 1 is 1 square. 4 ல 3 போச்சுனா 1 square. 1 square is 1 ஆட் பண்ணினா √2. இதான் என்னுடைய AB distance. அப்போ AB க்கு ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். AB க்கு ஸ்லோப் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம், AB ஓட டிஸ்டன்ஸ் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். AB முடிஞ்சிருக்கா, BC கிட்ட வர. What is my B? My B is 2, -3. What is my C? 4, -7. This is x1, y1, x2, y2. I am going to find the slope of BC. Slope of BC m2 னு வெச்சுக்கலாம், அல்லது நீங்க எழுதி கூட போடலாம். Slope of BC
m2 is equal to y2 minus y1 by x2 minus x1 is equal to, what is my y2 minus 7 minus y1, though minus இருக்கு அப்போ plus 3. What is my x2? 4 minus x1 is 2. அப்போ 7 ல 3 போச்சுன்னா என்ன வந்துரும் உங்களுக்கு? 4 minus பெரியவன் by 2. அடிச்சீங்கன்னா answer is minus 2. This is my m2. I have found the slope of BC. After finding the slope of BC, we have to move to distance formula. BC oda distance. BC is equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square plus square root of, what is my x2? x2 is 4 minus x1 is 2 whole square. y2 is minus 7 minus y1 though minus இருக்கு plus 3 whole square. So square root of 4 minus 2 is 2 square plus minus 7 ல 3 போச்சுன்னா minus 4 whole square. Therefore my answer will be square root of 4 plus 4 square is 16. The answer is root 20. This is my BC. This is my value of BC. Distance BC is root 20. Then finally we are entering into AC part. This one. A is 1 comma minus 4. C is 4 comma minus 7. This is my x1 y1. This is my x2 y2. I have to find the slope of AC. Slope of AC m3 னு வெச்சுக்கலாம். m1 m2 m3. Slope of AC is equal to m3. Formula will be y2 minus y1 by x2 minus x1. What is your y2? Minus 7 minus y1, though ஒரு minus இருக்கு, plus 4. What is your x2? 4 minus x1 is 1. அப்போ 7 ல 4 போச்சுன்னா உங்களுக்கு minus 3. 4 1 போச்சுன்னா 3. Answer is minus 1. This is my m3. m3 முடிச்ச பிறகு I have to find the distance. Distance of AC. இப்போ distance of AC கண்டுபிடிக்க போறோம். AC is equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. The square root of x2 is 4 minus x1 is 1 whole square. y2 is minus 7 minus plus 4 whole square. Square root of 4 minus 1 is 3 square. 7 plus 4 is minus 3 whole square. Therefore your answer will be 9 plus 9 root 18. This is my AC. 3 slope கண்டுபிடிச்சிருக்கிறோம், 3 distance கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ perpendicular அப்படின்னு காட்டணும்னா you have to multiply any two slopes. If you multiply any two slopes, answer is minus 1 னா 90 degree இருக்குன்னு அர்த்தம், perpendicular னு அர்த்தம். For example, m1 m2 multiply பண்றீங்கன்னு வெச்சீங்க, minus 1 வந்துருச்சுன்னு வெச்சுப்போம், அப்போ இங்க 90 இருக்குன்னு அர்த்தம். m2 m3 multiply பண்றீங்க, 90 வந்துருச்சுன்னு வெச்சீங்க, அப்போ இங்க 90 இருக்குன்னு அர்த்தம். m1 m3 multiply பண்றீங்க, அப்போ 90 வந்து minus 1 வந்துருச்சுன்னு வெச்சீங்க, அப்போ இங்க 90 இருக்குன்னு அர்த்தம். எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது, ஒண்ணு தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் m1 தோ இருக்குது, m2 தோ இருக்குது. பாருங்க இது 1, இது -2. மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா -1 வராது. ஆனா இங்க பாருங்க m2 m3 -2 -1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 தான் வரும். ஆனா m1 m3 பாருங்க, m1 வந்து 1, m3 வந்து -1. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா யூஸ் ஆகும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா I am going to start multiplying m1 into m3. என்ன பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எதை மல்டிப்ளை பண்ணா -1 வரும்னு. சார் நாங்க m1 m2 போட்டோம் சார், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் m2 m3 ட்ரை பண்ணிட்டு அப்புறம் m1 m3 கூட நீங்க ட்ரை பண்ணலாம்.
நான் டைரக்டா m1 m3 போடுறேன். ஏன்னா பார்த்தாலே தெரியுது 1 into -1 என்ன வரும் கண்டிப்பா -1. இப்போ m1 is 1, m3 is -1. மல்டிப்ளை பண்ண ஆன்சர் இஸ் -1. This is the condition for perpendicular. ரெண்டு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் -1 வந்துட்டாலே m1 க்கும் m3 நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து 90. AB is perpendicular to AC. இந்த இடம் 19 கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த கண்டிஷன் வழியா. ஏன்னா m1 m3 மல்டிப்ளை பண்ணாதான் -1 வருது. அப்போ என்ன சொல்லணும்னா AB is perpendicular to AC. The condition for perpendicular. This is the condition for perpendicular. AB is perpendicular to AC. AB is perpendicular to AC நீங்க கண்டுபிடிச்ச பிறகு தைரியமா நீங்க என்ன போட்டுடலாம்னா angle A is equal to 90 degree. Therefore, triangle ABC is a right angled triangle. அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா பர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, -1 வர வச்சுட்டோம், அதனால ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு எழுதிடலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தே சாட்டிஸ்ஃபை பித்தாகரஸ் தியரம்னு கேட்டிருக்கான். சாட்டிஸ்ஃபை பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். வாட் இஸ் பித்தாகரஸ் தியரம்? AC √18, BC √20, √2 ரெண்டு சின்னவனை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா பெரியவன் வரணும். அதான் பித்தாகரஸ் தியரம். அதாவது AC ஸ்கொயர், இவன் சின்னவன், இன்னொரு சின்னவன், AB ஸ்கொயர் அல்லது AB ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர் எதுவும் செய்யலாம், is equal to what is my AC? AC is √18 square plus what is AB? AB is √2 square is equal to square root cancel ஆயிடும் 18, square root cancel ஆயிடும் 2. அப்ப answer is 20. இது AC ஸ்கொயர் பிளஸ் AB ஸ்கொயர். ரெண்டு சின்ன பசங்களையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். பெரியவனை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். BC ஸ்கொயர் is equal to இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? √20 whole square. Answer is 20. இப்போ என்ன நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா AC ஸ்கொயரையும் AB ஸ்கொயரையும் ஆட் பண்ணீங்கன்னா BC ஸ்கொயர் வருது. இதான் பித்தாகரஸ் தியரம். If you add the square of smaller two sides, you will be getting the square of the biggest side. அப்போ இந்த ஸ்கொயர்ஸ் ஆட் பண்ணதுனால, சின்ன பசங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணதுனால பெரியவன் கஷ்டம் பாருங்க. அதை எழுதணும். என்ன எழுதணும்னா AC ஸ்கொயர் பிளஸ் AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BC ஸ்கொயர் பை பித்தாகரஸ் தியரம். என்ன சொல்ல வரேன்னா என்ன காமன் லெட்டர் பாருங்க, என்ன காமன் லெட்டர்? angle A is 90. இதான் பித்தாகரஸ் தியரம். ஸ்கொயர் ஆஃப் தி ஸ்மாலர் சைட்ஸ் ஆட் பண்ணா பிக்கர் சைடு வந்துச்சுன்னா எந்த லெட்டர் காமனோ, A letter is common. Therefore angle A is 90 degree. நம்ம இங்க இதுல போட்ட ஸ்லோப்ல என்ன போட்டோம்? இங்கேயும் angle A is 90 தான் போட்டுருக்கோம். செக் பண்ணி பாருங்க. இது வந்து ஸ்லோப் வழியா போட்டது, இது பித்தாகரஸ் தியரம் வழியா போட்டது. Therefore அவன் என்ன கேட்டிருக்கானா satisfy பித்தாகரஸ் தியரம் கேட்டிருக்காங்க. Yes, it satisfies பித்தாகரஸ் தியரம். Check whether this satisfies Pythagoras theorem. அதனால therefore ABC is a right angled triangle which satisfies என்ன theorem? Pythagoras theorem. அப்போ ABC right angled triangle தான். ஆனா அது என்னத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? பித்தாகரஸ் தியரமையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. அது இல்லாம ஸ்லோப் கான்செப்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அப்போ இங்க 9th ஸ்டாண்டர்ட் சம்மையும் 10th ஸ்டாண்டர்ட் சம்மையும் மர்ஜ் பண்ணி போட்டுருக்கிறோம். 10th ஸ்டாண்டர்ட் சம் ஸ்லோப் வச்சிருக்கிற சம், இது வரைக்கும் இருக்கிறது 10th ஸ்டாண்டர்ட் சம். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சதா 9th ஸ்டாண்டர்ட் கான்செப்ட்ல நம்ம 90 டிகிரி தான் ப்ரூவ் பண்ணிருக்கோம் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி. Therefore ABC is a right angle triangle which satisfies Pythagoras theorem அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகே, thank you.